திருச்சி விமான நிலையம் அருகில் திறந்த வெளியில் கொட்டப்படும் ஆவின் பால் பண்ணை கழிவுகளால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து பார்க்கலாம். திருச்சி புதுக்கோட்டை சாலை விமான நிலையம் அருகே கொட்டப்பட்டில் ஆவின் பால் பண்ணை அமைந்துள்ளது. அப்பகுதி வழியாக வாகனங்களில் பயணிப்போர் தூங்கிக் கொண்டு வந்தாலும் பால் பண்ணையில் இருந்து வெளியேறும் கழிவுகளின் துர்நாற்றம் அவர்களை எழுப்பிவிடும். அந்த அளவிற்கு கழிவுகள் நேரடியாக திறந்த வெளியில் கொட்டப்படுகின்றன. அதனால் தாங்கள் பல்வேறு பாதிப்புகளுக்கு ஆளாகி இருப்பதாக புகார் கூறுகின்றனர் அப்பகுதி மக்கள். நிலத்தடி நீர் பாதிக்கப்படுது, அதிகமாக துர்நாற்றம் வீசுது. மழை காலங்களில் மோசமான அதிக வாடையாக இருக்குது. சின்ன பிள்ளைங்கள்லாம் கொசு உற்பத்தி அதிகமாக இருக்குது. இந்த சுத்திகரிப்பு நிலையம் இருக்குங்கிறாங்களா இல்லைங்கிறாங்களாங்கிறது தெரியல. ஒட்டுமொத்த மக்களும் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. திருச்சி மாவட்ட பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு ஒன்றியத்தின் கீழ் திருச்சி, கரூர், அரியலூர், பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்களில் 900 பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்களின் மூலம் ஒரு நாளைக்கு சுமார் 4 லட்சம் லிட்டர் பால் கொள்முதல் செய்யப்படுகிறது. பால் குளிரூட்டப்படுவதால் வரும் கழிவுகள், கெட்டுப்போன பால் ஆகியவற்றை அகற்றுவதற்கு கழிவுநீர் சுத்திகரிப்பு மையம் இருந்தாலும் அது செயல்படாததால் திறந்த வெளியில் கொட்டப்படுவது பல ஆண்டுகளாக தொடர்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இங்க இருக்கிற நிலத்தடி நீருக்கு மிகப்பெரிய நச்சு கலக்குது. வாழவே முடியாத பகுதியாக இந்த நிலத்தை மாற்றிக் கொண்டிருக்கிறது. இந்த பகுதியை கடந்து போற விமான நிலையத்திலிருந்து கடந்து போற எல்லா பயணிகளும் துர்நாற்றம் வீசுறதாக மூக்க பொத்திக்கிட்டு தான் போற ஒரு அவல நிலையை நம்ம பார்க்க முடியுது. எனவே இதை உடனடியாக நிறுத்த வேண்டும். இல்லைனா சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், எங்களை போன்ற தண்ணீர் அமைப்பை சேர்ந்தவர்கள் எல்லா அமைப்பையும் சேர்த்து நாங்கள் இங்கே ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தக்கூடிய சூழல் உடனடியாக ஏற்படும். கழிவு நீரை திறந்த வெளியில் கொட்டாமல் சுத்திகரித்து பாதுகாப்பாக வெளியேற்ற மாற்று வழிகளை ஆராய்ந்து வருவதாக ஆவின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எனினும் அது நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு தொடர்ந்து எழுப்பப்பட்டு வருகிறது. திருச்சி ஆவின் பால் பண்ணையிலிருந்து சுத்திகரிக்கப்படாமலும் பாதுகாப்பற்ற முறையிலும் திறந்த வெளியிலே கொட்டப்படுகிற கழிவுநீர் பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருக்கிறது. கடந்த பல ஆண்டுகளாக இப்படி கழிவு நீரானது திறந்த வெளியிலே கொட்டப்படுகிறது. இதனால் நிலத்தடி நீர் மாசு, தொற்று நோய்கள், சுகாதார கேடு உள்ளிட்ட பல்வேறு பாதிப்புகள் ஏற்படுகின்றன. இதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்கிறார்கள் இப்பகுதி மக்கள். குறிப்பாக இது குறித்து திருச்சி மாநகராட்சி மற்றும் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு கழிவுநீர் திறந்த வெளியில் கொட்டப்படுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்கிறார்கள் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள். ஒளிப்பதிவாளர் கார்த்திக் குமாருடன் ஜோ மகேஸ்வரன், நியூஸ் 7 தமிழ், திருச்சி.